இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். ரீஸ்டாப்பர் வீடியோ பார்க்கலாமா? ஐயோ சமைச்சு போறாங்க. அதுக்கு எதுக்கு சாப்பிட தான் போறாரு நினைக்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா how to eat elegantly. டீசெண்டா சாப்பிடுறது. இப்போ நம்ம எதை பண்ணாலும் எலகண்டா பண்ணணும். இப்போ ஷூட் பண்றது கூட எலகண்டா பண்ணணும். எலகண்டா பண்ணணும். ஐயோ இதே வாயில வரைய மாட்டேங்குது. நேர்த்தியாக செய்யணும். இப்போ நம்ம ஃபாரின் போனாலோ இல்ல வந்துட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போனாலோ இந்த செட்டப்னா இருக்கும், இந்த நைஃப் இருக்கும், இந்த ஃபோர்க் இருக்கும், இது எல்லாமே கொடுத்தா கூட இதான் நமக்கு எதுக்குடா கையில சாப்பிட்டு இருப்போம். கையில வாங்காம கிடக்கு ஸ்பூன். இதுக்கப்புறம் அப்படி இருக்க கூடாது. நாமளும் எலகண்டா எப்படி சாப்பிடுறதுன்னு கத்துக்கணும். வாழைப்பழத்தை அறுத்து சாப்பிடுறது. அக்காவோட வீடியோஸ் பார்த்து நம்ம எப்படி எலகண்டா சாப்பிடுறதுன்னு கத்துக்க போறோம். நாமளும் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ வேணாமா? நம்மளும் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கு போக வேணாமா? பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போக வேணாமா? ஃபாரின் போக வேணாமா? ஓகே, இப்போ மேங்கோ எப்படி சாப்பிடுறதுன்னு கத்துக்க போறோம். How do you eat a mango elegantly? So your fork goes on the left and your knife goes on the right. So you hold it போய் with ரெஸ்டாரன்ட்ல the சாப்பிட fork போறோம். and then you just அந்த லூஸ் சாப்பிடல இருக்கு. குச்சிட்டா இருக்கு. இல்ல வச்சோனே உள்ள விட்றா. பெரிய பிரச்சனையா நீ? இது கூட கட் பண்ணு. போடா பண்ணிட்டாரு. அவங்களுக்கு மட்டும் நல்லா வருது, எனக்கு மட்டும் நல்லா வரல. மூஞ்சி சார் மூஞ்சி. இப்ப பாரு ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. என்ன பண்ண போற? அந்த பொண்ண பாரு. ஐயோ அவங்க கரெக்டா வெட்டி எடுத்துட்டாங்க. மூஞ்சி பாரு. ஐயோ வரலன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு போதறி வச்சிருக்காரு. ரொம்ப ஜூம்ல எடுக்காத, கேவலமா இருக்கு. ஒருவேளை அது ரொம்ப பழுத்து போனதா? இப்போ வந்து 4 கட் பண்ணணும். அத ரொம்ப பழுத்து போயிட்டு. என்ன நாஸ்தி பண்றீங்க? மாதிரி போட்டு வச்சிருக்கேன். சர்வீஸ்ல இப்படி ஒரு கொலைய நான் பார்த்ததே இல்ல சார். ஐயா அத என்ன பண்ணிட்டு இல்ல இருக்கீங்க? அக்காவோட வீடியோ பார்க்காம நானே எடுத்துட்டேன். இந்த ஆர்வத்துல மாம்பழம் பார்த்தீங்கன்னா loosen it from the outer skin. So it will be easy for you to just poke it and eat it. You just poke it like this. இது கஷ்டமா தான் இருக்கு. இப்போ எலகண்டா வாழ்றாங்க. இது ரொம்ப பழுத்து தான் வாங்கி வச்சிருக்காரு. குழவன்னா டீ மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டீங்க. நீங்க போடுற வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியல. போட்டதுக்கு அப்புறம் எனக்கே இதை பார்த்தா பீ மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஜூம்ல கட்டாரா? இப்போ எலகண்டா சாப்பிட போறோம். என்னோட வர மாட்டேங்குது. ஓகே. நல்லா இருக்கு மாம்பழம். எடுக்கணும். இல்ல இப்படி மட்டும் நான் சாப்பிட்டு இருந்தா பக்கத்துல ஒரு நாள் ஏஞ்சி ஓடிடுவாங்க. எனக்கு போதும்பா, நான் கிளம்புறேன். கையால சாப்பிடுறாங்க. இது ஃபர்ஸ்டே பண்ணிருக்காங்க. மாம்பழத்தை வந்துட்டு எலகண்டா சாப்பிட்டாச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. டவுட், நம்ம வந்து மேல் பகுதியே கீழ் பகுதி வந்து அரிஞ்சு சாப்பிடுறோம். உள்ள இருக்கிற கொட்டையை எப்படி சாப்பிடுவோம்? கொட்டையை வந்துட்டு எப்படா எலகண்டா சாப்பிட முடியும்? வாய்ப்பே இல்லை. அப்ப என்னன்னா கையால எடுத்து சாப்பிட்டாதான் நம்ம கொட்டை வரைக்கும் சப்பி எறிய முடியும். அதனால மாம்பழத்தை கையால எடுத்து சாப்பிடுறதுதான் பெட்டர். ஓகே, நம்ம மாம்பழத்தை போஸ்ட் பண்ண பண்ணியாச்சு. அடுத்து பழைய பேஷண்ட் இந்த அடுத்து வந்துட்டு நமக்கு வாட்டர்மெலன் இருக்கு, அதை சாப்பிடலாம். கையில சாப்பிடணும். So usually watermelon சாப்பிடும்போது கையில வச்சு சாப்பிடுவோம். But in a formal setting, how do you do it? So you can make it stand and you can cut it out. Or அது you can நிக்கலனா just என்ன lie down பண்றது? like this and take your knife on the right and fork on the left. Now cut it out. That was the juicy part. என்னடா இத்தனை வச்சிருக்கீங்க? பொறுமையா எல்லாம் எல்லாம் பிச்சிட்டு அடிக்க போகுது. அருமைடா.
பேசுனா வர மாட்டேங்குது. ஏய் என்ன அது ஓகே ஆல்ரெடி நிக்க மாட்டேங்குதுடா வேற. ஓகே ஏ வாயை பாரு வள்ளல். இதுதான் எலகண்டா சாப்பிட்டது. ஒரு சின்ன பீஸா இருந்தா நல்லா இருந்திருக்கும். எலகண்டா இருந்திருக்கும். சரி ஓகே மறுபடியும் சொல்லுங்க. சும்மையாங்கடா நான் ஒரு வாட்டு மருந்து சாப்பிட்டு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. மேம்பட்ட வாழ்க்கையை வாழும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல. நீ தம்பி முதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மத்ததெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அந்த சீடு உள்ள இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி எடுக்கலாம்னா ஒண்ணு இப்படி இரும்பு எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இப்படி வச்சு தம் அப்படி அடிக்கலாம். பண்ணாதீங்க சார், தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். அப்படியே டிஷ்யூ ஒரு துடைக்கிற மாதிரியே அப்படியே யாருக்கு தெரியாம அப்படியே டக்குன்னு எடுத்து அப்படியே தூக்கி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா யாராவது உங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மேல தூப்புனா நல்லா இருக்கும். துப்புறதுதான் கரெக்டா நம்ம இருக்கும். ஸ்டைல் என்னன்னா ஐயா வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. இதான் நம்ம ஸ்டைலு. ஆனா நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா வச்சுங்க அப்படியே ஜோக்கர் மாதிரி ஆயிடும். இந்த சைடு அப்படி தண்ணி ஆயிடும். அதனால எலகண்டா சாப்பிடுறது நல்லா தான் இருக்கு. இப்ப அடுத்தது ஹாஃப் ஆயில எப்படி எலகண்டா சாப்பிட போறது பார்க்கலாம். ஆஃப் ஆயில் எப்படி எலகண்டா சாப்பிடுவீங்க? To eat a sunny side up elegantly. So இது ஒரு formal settingல உடஞ்சி சாப்பிடும்போது போயிடாது? a bit careful with this because the egg yolk will be little runny. So slight cut பண்ணிட்டாங்க. So it's not runny. ஹாஃப் ஆயில எப்பறா ஆ, எப்பறா சாப்பிடுறது? அப்படியே மடிச்சு வாயை டவக்கம் பண்ணணும். ஆப்பாயில கரெக்டா பிரிக்க முடியாதுங்க. கட் பண்ணும்போது இப்ப ஓடிட்டா என்ன பண்றது? இது எப்பறா கட் பண்ணி பிரிச்சு சாப்பிடுறது? ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஹாஃப் ஆயில் சாப்பிடுறதே ஒரு கலை தான். அதையே இப்ப எலகண்டா சாப்பிட போறோம். பயமா இருக்குடா. கட் பண்ணாலே போயிடுமாடா அது. சரி வாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. வருதுடா. வருதா? என்ன பீஸாமே வெளியிட்டு இருக்காரு. அந்த உடச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நடுவுல எப்படி சாப்பிடுவாரு? இப்படி சாப்பிடுறது ஒரு மாதிரி வலிஞ்சு ஓடுதுடா. ஒருவேளை ஆமா. ஃபுல் பாயிலா இருக்குமோ? ஏன்னா நாலாம் மடிச்சு பறக்குன்னு எடுத்தோமா, சரக்குன்னு உள்ள போட்டோமா, அப்படி காலகாலமா ஆஃப் ஆயில் அப்படிதான் சாப்பிட்டு சாப்பிடுவாங்க. நீங்க என்னன்னா எலகண்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் ஆஃப் ஆயில கொலை பண்ணோம்னா போதும். போதும்டா. எப்பா டேய் போதும்டா. இப்ப நான் எப்படி எலகண்டா சாப்பிடணும்னு சொல்லி தரேன். வாயில போகும்போது அப்படியே எரிஞ்சு புகை இருந்தா பார்த்துதான் போடணும். ரொம்ப சூடா இருக்கா? கரெக்டா இருக்கு. இந்த பிளேட்டை பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. ஒரு சொட்டு கூட இல்ல. இப்ப எலகண்டா முடிச்சா ஆஹா பிரியாணியை நம்ம எப்படி சாப்பிடுவோம்? சரியா ஸ்பூன்ல கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. நல்லா full கட்டி கட்டுவோம். இப்ப அதையே நம்ம சிக்கன் தான் அறுத்து How do you eat? போக் With a வச்சு knife, குத்தி not fork. சாப்பிடுவோம். ஒரு ஃபோர்க்கையும் நைஃபையும் வச்சு பிரியாணி சாப்பிடணுமா? என்னடா இது? சிக்கனுக்கா சொல்லுவாங்க. சோறுக்குமா? நைஃபையும் வச்சு பிரியாணி சாப்பிட தெரியாது சாரு. இப்படி வெட்டி சாப்பிடுவோம். கேட்கும்போது திட்டுவாங்க. உங்க நைஃபை வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. கிழிஞ்சிரும். எப்படா சாப்பிடுறது? பிரியாணி டேஸ்டே போயிருக்கா நல்லா சாப்பிட்டா? ஆறிடுமா? இல்ல, அது ஒரு சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்காது. ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்படியே சாப்பிட்டு போனா எவ்வளவு நாள் ஆகும்? வேணாம் இப்ப இந்த வாழ்க்கையே எவ்வளவு நாள் ஆயிடுவோம்? 2 நாள் ஆயிரும். எங்க பேரு எங்க நிக்கிற? விடிஞ்சிடும். இந்த ஸ்பூன்ல சாப்பிட சொன்னா கூட சாப்பிடலாம்டா. அதே திருப்பி சாப்பிடுறாங்க. அவங்க கிட்ட ஸ்பூன் இல்ல போல இருக்கு. அந்த ஸ்பூனையே திருப்பி சாப்பிட வேண்டியது. அதை டைரக்டா வச்சு கையில எடுத்து சாப்பிட்டா செம்ம சாப்பிடலாம். இது எப்படி பார்த்தாலும் எலகண்டாவே இல்லையே. நம்ம நார்மலா சாப்பிட கூட நல்லா இருக்கும் போல. எலகண்டா சாப்பிடுறதுங்கிறதே இல்ல. அது எப்படி கேவலம்னு சொல்றீங்க? கேவலமா இருந்துச்சு. எலகண்டா நம்ம சாப்பிடலாம். ஆனா அது சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது.
அப்படியே ஒரு பிக் பைட் 65 பிரியாணி ஒரு பிக் பைட் போறோம். போகும். இப்போ ஆனியன் ரைத்தா இருக்கு, அப்புறம் இந்த குழம்புனா இருக்கு. இது என்னன்னு தெரியலையே. இதெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? இதெல்லாம் ஊத்தி நம்ம எப்படி வந்து அந்த ஸ்பூனை வச்சு நைஃப் வச்சு சாப்பிட முடியும்? அதெல்லாம் கிடையாது. என்ன நெக்ஸ்ட் வீடியோல இதையும் எப்படி எலகண்டா சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கும். அடுத்து சாப்பிட போறது சிக்கன். இது சாப்பிடலாம். சிக்கனை ஃபர்ஸ்ட் எப்படி சாப்பிடுவோம்? அது கொஞ்சம் எலகண்டா இல்ல, அதனால நம்ம வந்து எலகண்டா சாப்பிட போறோம். How to eat a chicken leg elegantly. So you need to cut it around the bone. First you separate the meat from the bone. Then you can cut it out into small pieces and eat. So use your fork to hold the meat and cut it with your knife. அழகா இருக்குடா. And you eat it. ட்ரை பண்றோம். லைட்டா வந்து பயமாவும் இருக்கு. இதுல போன் இல்லாம இருந்தா தானே ஈஸியா இருக்கும். போன்ல அத மீட் மட்டும் வெட்டி எடுத்துறணும். அதுக்கப்புறம் சின்ன பீஸா வெட்டி சாப்பிட்டுக்கணும். அருமைடா. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கு சாப்பிடு. கையால எடுத்து சாப்பிட்டா கூட கொஞ்சம் நல்லா இருந்துக்கும் போல. சிக்கன் படாத படுதுடா. ஃபுல்லா எடுக்க முடியாது போல. ஏதோ லைட்டா சாப்பிட்டுக்கலாம். எல்லா கண்டா லைட்டா சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதையே கஷ்டப்பட்டு சாப்பிடுறேன். எலகண்ட் சொல்லி நானா ஃபாலோ பண்ண பாலிஷ் பண்ணவே. என்னடா லூஸ் மாதிரி விளையாடியா இருக்க? இப்படி சாப்பிட்டேன்னா ஆனா ரொம்ப கொலை பண்ணி சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதாவது செத்த சிக்கன் எத்தனை டைம் தான் சாவடிக்கிறது. அடுத்தது ஒரு ஜூஸ். அழகா இருக்குல்ல, லெமன் போட்டு அந்த இதையும் ஃபோக்ல தான் குடிப்பீங்களா? கை கழுவுறதுன்னு நினைக்கிறேன். ஜூஸ்ல ஏன் கொத்தமல்லி எல்லாம் கிடக்கு? கை கழுவுறது அது சொல்லி தர போறாங்களோ? இது வந்து கை கழுவுறதுக்கு குடுக்குற தண்ணியா? தானே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஓ ஃபிங்கர் வாஷ் பண்ணுவாங்களா? கை கழுவுட்டாங்க. ஓ என்னடா நான் கையை விட்டு கழுவலாம் நினைச்சேன். அது கூட கிடையாதா? அந்த உரிமை கூட எனக்கு கொடுக்கல. இங்கிறது ஃபோக்கு, அப்புறம் கை கழுவணும். லைட்டா வாய் தட்டு நம்ம டேப்ல வந்துட்டு வாஷ் பண்ணா நல்லா ஜாலியா இருக்கும். இதை எடுத்துட்டு வாஷ் பண்றதுக்கு இதுக்கு தண்ணி வேற வைக்கிறானுங்க. ஓ ஸ்பூன்ல சாப்பிடறதுனால அப்படியா? ஆனா உண்மையாவே நீங்க இதை சொல்லாம வச்சிருந்தா நான் குடிச்சிருப்பேன். ஏன்னா பாருங்க அப்படியே இந்த லீஃப்னா போட்டிருக்கா, குடிக்கிற மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, ஏதோ ஒரு மூலிகை தண்ணி. கண்டிப்பா குடிச்சிருவாங்க சொல்லாம வச்சாங்க. சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஜீரணம் ஆகும் போல. ஜூஸ்ல இதே போடல. நீங்க ஃபர்ஸ்ட் டேப்ல வந்துட்டு கை கழுவி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியா இருக்கும்ல, தண்ணியா இருந்துச்சுன்னா பின்னாடி தொடச்சிடணும். பக்கத்துல இருக்கவங்க மேல தொடச்சிடணும். அப்படி இல்லையா கொஞ்சம் டீசெண்டா பண்ணலாம்னா நம்ம ஃப்ரெண்ட் எவனா வருவான், சூப்பர் மச்சான் ஆமா தொடச்சிடலாம். கையை தொடச்சிருங்க. அடுத்து நம்ம சாப்பிட போறது முட்டை பப்ஸ். ஏன்னா முட்டை பப்ஸ் நம்ம எப்போ சாப்பிட்டாலுமே டீசெண்டா சாப்பிட முடியாது. இதை சாப்பிடும் போதே டீசெண்டா சாப்பிடணும்னு நினைப்பேன், இருந்தாலும் ஒட்டிக்கும். அதை வந்துட்டு எலகண்டா சாப்பிட போறோம். இது எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Egg puff வந்து எப்படி எலிகண்டா சாப்பிடுறது டைனிங் எட்டிகெட் வந்து பார்க்கலாம். So you just cut it, just a small piece, just little by little. பெரிய பீஸா விட்டு உங்க வாய்க்குள்ள போகாத அளவுக்கு கட் பண்ணிடாதீங்க. So just take a little bit like ஒரு கட் பண்ணுறது பாதி உள்ள திணிப்பு. ஆனா இவங்க எல்லாத்துமே ஃபுல்லா சாப்பிடுற மாதிரி காமிக்க மாட்டாங்கடா. ஃபுல்லா சாப்பிட்டா நமக்குமே தெரியும். அம்மாடி போடும்போதே துகள்கள் வந்துருக்கு. பத்தியா அவன் எவ்வளோண்டு எடுத்தாங்க. எப்படி சாப்பிடுறோம் பாரு. அந்த அக்கா கூட அந்த வீடியோ வந்து ஃபுல்லா காமிக்கல, நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். இப்ப பசியே போயிடும்பா எனக்கு சாப்பிட்டா. அது ஒரு சாப்பிட்டா ஒரு ஃபீலே இருக்காது. என்னதையோ வயிற்றுக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு இருக்கும். சிக்கன் ரைஸே கையால தான் சாப்பிடுவோம். சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ் அதுவே கைக்கு தான் போகுது. சத்தையும் வைக்கிறவர் போல இருக்கு. ஓகே முடிச்சாச்சு, காலி ஆயிடுச்சு. ஓகே நான் முட்டை பஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். அந்த அக்கா கூட ஒரு பீஸா சாப்பிட்டாங்க, ஆனா ஃபுல் முட்டை பஸையும் சாப்பிட்டேன். அதுவும் எலகண்டா
ஓகே, இதுல வந்துட்டு எலகன் வந்து ஒர்க் ஆகுது. அதனால மீசல முட்டை பப்ஸ் ஒட்டல, கையில வேற எங்கேயுமே ஒட்டல. டீசெண்டாவே சாப்பிட்டாச்சு. செமைங்க. டீசெண்டா தான் சாப்பிட்டேன். இதை விட டீசெண்டா முட்டை பப்ஸ் அமெரிக்காக்காரனாலே சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு டீசெண்டா முட்டை பப்ஸ் சாப்பிட்டுருக்கேன். ஆஸ்கர் அவார்டு கூட ட்ரம்ப். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க, என்னன்னா தண்ணி குடிக்கிறது எப்படி? வாய் வைக்காம குடிக்கணுமா? Now, how to drink water from a glass elegantly. First, how to hold this glass. So, either நீங்க இப்படி புடிச்சு இப்படி குடிக்க கூடாது. So, how do you do it? Is that hold it at the bottom. So, you got like good grip and you take small sips like this. So, நீங்க chew பண்ணிட்டே தண்ணி குடிக்க கூடாது. So, after each bite, maybe you can take a sip. ஓகே, இத பண்ணிடலாம். தாகம் எடுக்கும்போது அப்படியே குடிப்ப நீ. அப்படிதான் குடிக்கணுமா? அப்பதான் விக்கிட்டு இருக்கும்போது குடிக்கூடாது. விக்கணுங்க அப்படிதான் குடிக்கணும். கிளாஸ் இருக்குடா, கிளாஸ். எல்லாம் சரக்கடி இருக்கு கிளாஸ் வச்சுக்கிட்டு அப்படிதான். உள்ளவே குமாரே. ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸை எப்படி குடிக்கணும்னு கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிக்கிறதே. எதா இருந்தாலும் முறப்படி செய்யணும்யா, முறப்படி செய்யணும். அப்படியே குடிப்போம், நம்மலாம் குடிச்சோம். தண்ணி குடிச்ச மாதிரி. ஆமா, சிப்பு குடிக்கிறாங்க. தண்ணி தானே குடிச்சாரு. ஓகே, எல்லாத்தையுமே நான் எலகண்டா ட்ரை பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீங்களும் உங்க லைஃப்ல அடுத்த கட்டம் போகணும்னா இது மாதிரி ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் சாப்பிட்டு ஆகணும். நீ எதை மேம்பட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறேங்கிறத பொறுத்து. இதுக்கப்புறம் ஒரு முறுக்கு சாப்பிட்டா கூட நான் போர்க் வச்சு தான் சாப்பிடுவேன். அப்பவே பேர் கவுண்டமணி செந்தில் நக்கல் அடிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அது அப்போவே பாருங்க, செந்தில் கவுண்டமணி அந்த காமெடியிலே அப்போவே அசால்ட்டா இப்போ எப்படி இருக்காங்களோ அதை நக்கல் பண்ணியிருக்காங்க. அதான் இவங்க இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த மீட்லாம் நான் சாப்பிடறதெல்லாம் பாத்துருக்கேன். வெட்டி சாப்பிடுவாங்க அந்த மூவிஸ் எல்லாம் பாத்துருக்காங்க. இது லெக் பீஸா வெட்டி சாப்பிடுவாங்க. இப்போ ஏதாவது சின்ன ஏதாவது அதுக்கேத்த இதை வந்து சாப்பிட்றது வேற. இப்போ மேகி மாதிரி ஐட்டம், நூடுல்ஸ் மாதிரி ஐட்டம், இல்லை இந்த சிக்கன் ரைஸ் மாதிரி ஐட்டம், அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் ஸ்பூனோ ஃபோக்கோ அதை யூஸ் பண்ணி சாப்பிட்றது ஓகே, அது சாப்பிட்லாம். இந்த மாம்பழம் கட் பண்ணி திங்கிறது இதெல்லாம் அதுக்கு ஃபர்ஸ்டே அவங்களே பீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த பீஸ்ல இருந்து இது பண்ணி சாப்பிட்டுடலாம். இது என்னன்னா நீயே வெட்டு, நீ அதுக்கும் நீ இவ்வளவு பில்லு வாங்கு அப்படின்னு மாதிரி தான் கிடையாது. அது கையால சாப்பிடறது. அத இப்ப 2 பீஸா 3-4 பீஸா அதுக்கு ஜூஸ் குடிச்சிருவேன். எனக்கு வேணாம் இந்த வாழ்க்கை. ஆமா, அதே மாதிரி பப்ஸ் எல்லாம் நீங்களே சொல்லுங்க. அதாவது 4 பீஸா வெட்டி அந்த 4 பீஸ்ல இருந்து ஒரு பீஸா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து உள்ள தள்ளிட்டு இருந்தா பப்ஸ் சாப்பிட்ட மாதிரியா இருக்கும். பப்ஸ ஒரு கடி கடிச்சோமா அவக்கணும் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இது அதான் இது வந்து சில பேருக்கு ஒத்து வரும், சில பேருக்குலாம் அதான் அந்த மாதிரி ஒரு ஹை கிளாஸான ஒரு இடத்துக்கு இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் போனா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. இல்ல இருப்பாங்க, அதான் சொல்றல முறுக்க ஃபோக்ஸ்ல போட்டு கடிச்சு இப்படிதான் சந்தான காமெடியிலே ஒரு வாழைப்பழத்தை அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட அதுதான் பண்றாங்க. இது ஒரு நல்லா இருக்கு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.